என்ன பாப்பா அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்க? என்னம்மா வேணும்? இல்லைப்பா, கடைக்கு கூட்டிகிட்டு போடியா? கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். பெப்பர் வேணும், நோட் வேணும், பென்சில் வேணும், அப்புறம் சாக்லேட் வேணும். அம்மா ஏசுவாளே, அதான் பார்க்குறேன். ஏய், உனக்கு வேணும்னா நீ நேரடியாக வந்து கேட்க வேண்டியதானே? நான் எங்கடி உன்னை ஏசுனேன்? ஆ, நீ தான் அன்னைக்கு நீ என் பிள்ளை இல்லை, நீ காயத்ரி பிள்ளை தான் போன்னு சொன்னல, அதனால தான் பயந்து போய் நிற்கிறேன். அப்பா தான் எனக்கு எல்லாம் வாங்கி தரும். ஏய், அதை எப்போவோ சொன்னதுக்கு இப்போ மனசில் வச்சுட்டு இருப்பியா? இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லலை. நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கிக்க. தேங்க்ஸ் மம்மி. செல்லம், உனக்கு இல்லாமலா? அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா. இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, நான் ஃப்ரீ தான். எப்போ வேணாலும் நீங்கள் கிளம்பி வரலாம். நம்ம காரில் ஜாலியாக போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு அப்புறமா எல்லாம் வாங்கிட்டு வருவோம். சரியா? தேங்க்ஸ்ப்பா. ஓய், என்ன ஊழமுக்கா? எதுக்கு ஒய்யின்னு கூப்பிடுத? என் பாட நான் ஒய்யால அக்கான்னு கூப்பிட வேண்டியதுல. இங்க பாரு, என்னைய பார்த்தா ஊழமுக்கான்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். நான் ஒய்யின்னு கூப்பிட்டா நீனும் ஒய்யின்னு கூப்பிடு. அக்கான்னு கூப்பிடுறாங்க, அக்கான்னு. ஆமா, நீ மட்டும் எங்க கடைக்கு போட? என்னைய ஒரு வார்த்தை கேட்கணும் கூப்பிடணும்னு உனக்கு தோணல? நானும் தானே வீட்டில் இருக்கேன், அண்ணனும் தானே வீட்டில் இருக்கான். இல்லை, ஊழமுக்குன்னா ஊழமுக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. இங்க பாரு, நான் அப்பா கூட கடைக்கு போய் நோட்டு பேனெல்லாம் வாங்க போறேன். அம்மா, நீ என்னத்துக்கு வர? நீ உங்க அப்பா கூட போ. உனக்கு அப்பானா எனக்கும் அப்பா தான். இல்லப்பா, அதெல்லாம் வர முடியாது. நீ தேவையில்லாம என்கிட்ட சண்டை இல்லை காட்ட பார்த்துக்கோ, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். இல்லை, நிப்படி இவனால கோவம் வந்துச்சுன்னா ஊழமுக்கா போய் கோழி பிள்ளை கையை வை. சும்மா கோவம் வருது நம்மள, இவருக்கு கோவம். இங்க பாரு, அன்னைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு உன்னை என் பைக்கில் கூட்டிட்டு போனாங்களே, அப்போ என்னைய கூட்டிட்டு போனால ஹோட்டலில் போய் அதை தின்னு இதை தின்னு அப்படின்னு எப்படியெல்லாம் பேசினேன். அது நான் தானே, நீ இல்லை, அதனால நான் ஸ்வைங்கன்னு போயிட்டேன். இப்போ நான் வந்துட்டோம்ல, அப்போ என்னைய தான் கூட்டு போகணும். இப்பா கூட்டிட்டு போவியா மாட்டியாப்பா? சரி சரி, சண்டை போடாதீங்க, எல்லாரும் சேர்ந்தே போகலாம். இப்பா நீ என்ன லூசாப்பா? அவன் சொன்னா சடி சடி எல்லாரும் சேர்ந்து போவோங்கட. அவன் அது வேணும் இது வேணும் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் காப்பான் தருமா. உன் பாக்கெட்டை பூரா காலி பண்ணிடுவான். இங்கே பாரு, செலவு பண்ணதுக்காக தானே சம்பாதிக்கிறோம். செலவே பண்ணாட்டா எப்படி? அவன் நம்ம தம்பி, அவனை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சூப்பர்ப்பா, நீ தான் நல்ல அப்பா. ஆமால, உனக்கு வாங்கி கொடுத்தா நல்ல அப்பா, இல்லைன்னா கெட்ட அப்பான்னு சொல்லி வையோ. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 மினிட்ஸ், நான் போய் கிளம்பிட்டு வரேன். சரியா? ஆமா, படி இவரு கிளம்பப்படாது, கிளம்ப போல. சரி, உனக்கு போய் சின்ன வடிவம்னு பாடு வச்சிருக்காவ பாரு. யாரு வச்சானே தெரியல. உனக்கெல்லாம் சின்ன வடிவம்னு பாடு வச்சிருக்க கூடாது. அப்ப என்னல வச்சிருக்கணும்? என்ன வச்சிருக்கணும் சொல்லுல. டைரியா இருந்தா சொல்லு பாப்போம். மாலினின்னு வச்சிருக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் அத்தைய மாதிரி தான் சண்டை போடுற. சின்ன வடிவம்னு வைக்காம சின்ன மாலினின்னு வச்சிருக்கணும். ஏம்ல எனக்குனே வடுவியோ? பேசாம போயிடு பார்த்துக்கோ, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். உனக்குலாம் இப்படி பாட வைக்க கூடாது. உனக்கு என்ன பாட வைக்கலாம்? என்ன பாட வைக்கலாம்? என்ன பாடுனே தெரியலையா? தெரியல, நீ யோசி, நான் வரேன். இப்பா என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, இருப்பா. சரிடா, போயிட்டு வா. அப்பா, அவனுக்கு என்ன பாடுப்பா வைக்கலாம்? நீ சொல்லுப்பா. அவனுக்கு ஜம்புலிங்கன்னு வச்சிருவோம். சரியா? சூப்பர்ப்பா, அதான் நல்ல பாரு. அவன் வரட்டும், ஜம்புலிங்கம் உன் பேரு அப்படின்னு சொல்லிடுறேன். சரியாப்பா? சரிம்மா, நீயும் போய் கிளம்பிட்டு வா. சரிப்பா. ஏய், உனக்கு என்னாச்சுடி? ஏன் இப்படி மூச்சு தூக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிச்சு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் நான் மும்பை போகலாமான்னு இருக்கேன். நீங்கள் வர்றீங்களான்னு கேட்கலான்னு நினச்சேன். ஏய், அதை முதல்ல சொல்ல மாட்டியா? இங்க பாரு, உடம்பு சரியில்லைன்னா நாம போய் அவங்கள கட்டாயம் பார்க்கணும். அதுக்கு என்ன, நான் டிக்கெட் போடுறேன், எப்போ போகணும்னு சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கே போடுறீங்களா? சரி சரி, கிளம்புவோம். முதல்ல போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சரிங்க. சரி, டென்ஷன் ஆகாத, ஒன்றும் ஆகாது, சரியாயிரும். சரி. பின்ன என்ன, வா அம்மாட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு கிளம்புவோம். சரிங்க. ஏங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெள்ளை சட்டை போட்டுட்டு என் கூடலாம் வராதீங்கன்னு. போய் முதல்ல கழட்டி போட்டு வேற சட்டையை போட்டு வாங்க. ஏன்டி
வெள்ளை சட்டைக்கு என்ன? அதெல்லாம் நல்லா இல்லை. வெள்ளை சட்டையை போட்டுட்டுலாம் வராதீங்க. ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம், போங்க வேற கலர் சட்டையை போட்டு வாங்க. இங்க பாரு, ஏதோ ஒண்ணு கையில கிடைச்சது, அதை தூக்கி போட்டிருக்கேன். அதுக்கு இத்தனை பாடுபடுத்துவியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சுமாரு. என்ன பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குன்னு சொல்ல போற, அப்படித்தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியுறீங்க. ஏங்க உங்களுக்கு வேற கலர் சட்டை தான் நல்லா இருக்கும். அடியே, எல்லாரும் பளிச்சுன்னு தெரியணும்னு தானே ஆசைப்படுவாங்க. நீ என்னன்னா பளிச்சுன்னு தெரியறங்கிற? இங்க பாரு, இந்த தெருவே என்ன கருவாப்பையிலன்னு தான் கூப்பிடும். கருவாப்பையில உனக்கு பொண்ணு இன்னும் கரிச்சட்டி மாதிரி தான் கிடப்பா அப்படின்னு சொல்வாளுங்க. இப்ப அவ்வளோ எல்லாம் மூக்கு மேல விரல வச்சுட்டு உத்து பாக்குறாளுங்க நம்ம 2 பேரும் போகும்போது. இப்ப நீ என்னன்னா இதை கழுத்திட்டு வேற சட்டையை போட்டுட்டு வாங்குற. சொல்லுவாங்க கருவாப்பையனு, வாய உடைச்சி கையில கொடுத்துருவேன். ஏமட்டி சொன்னா சொல்லிட்டு போறாளுவா? அவ்வளோ சொல்றதெல்லாம் பெருசுப்படுத்த முடியுமா? இங்க பாரு, ஆனா அவ்வளோ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. உண்மைதானே, நான் கருவாப்பைய தானே, எனக்கு நீ பொண்ணா கிடைப்பன்னு அவ்வளோ நினைச்சே பார்த்துருக்க மாட்டா. இப்ப மூக்கு மேல விரல வச்சுதான் உட்காந்துருப்பா. நீங்க பேசுறது நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏங்க கலரு பார்த்து இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? ஏங்க உங்க குணம் யாருக்காவது வருமா? நீ சொல்லுற, என் மாமன் அவளே என்னை ஏத்து கூட பார்த்தது கிடையாது தெரியுமா? நான் கருப்பா இருக்கேன்னு அந்த கருவாப்பைய வீட்டு பக்கம் பொண்ணு கேட்க வந்தான், அப்புறம் இருக்கு அப்படின்னா. இப்ப அவளே ஆச்சரியப்பட்டு தான் நிக்கிறா. நிப்பா ஏன் மாமா, என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்க? ஏன் மாமா, நான் உன்னை கெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக தான் நீ இவளை போய் கட்டினியா? அடிய மாளவிகா, என்னத்துக்கு நீ இப்ப இங்க வந்த? கொளுத்தி போடுறதுக்கு வந்தியா? என்னத்த கொளுத்தி போடுறேன்? இவதான் உன் பொண்டாட்டியாக்கும் இந்த மேனாமினிக்கு எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்காக வந்தேன். எல்லாரும் சொன்னாலுவா இவ அப்படி இருப்பா இப்படி இருப்பா அப்படி இப்படின்னு. ஏன் அழகுக்கு இவ ஏன் வச்சாலும் எட்ட மாட்டாளே. ஆமா, உங்க அழகு முன்னாடி நான் ஏமாத்துறோம். நீங்க எம்பூட்டு அழகு, ஏங்க இவங்களையே கட்டியிருக்க வேண்டியதானே? அவர் என்ன கட்டுறேன்னு தான் சொன்னாரு. எனக்கு தான் என் மாமனை பிடிக்கல. ஆனா இப்ப பார்த்தா வெள்ளை சட்டையா அதுமா படுசோக்காதான் இருக்காரு. மாமா, இந்த சட்டை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அடியே, இம்புட்டு நேரம் இந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு வா நீ. இப்ப அவ எம்புட்டு நல்லா இருக்குங்கிறா. எனக்கு வாயில நல்லா வந்துட போகுது. நல்லா இருக்குன்னா அவளே போய் கட்டிக்க வேண்டியதானே. அப்ப எதுக்கு என்னைய கட்டுனீங்க? சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன், உடனே கோவிச்சுக்கிட்டியா? வாங்க, அப்புறமா இருக்கு உங்களுக்கு. என்னடி ரொம்ப தான் என் மாமன் அப்படியே மிரட்டுற? ஆமா தாயே, இது வரைக்கும் உன்னை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இங்க பாரு, நாங்க வெளியே போனோம், இடத்த காலி பண்றியா? ஏமாமா, வெளியே போறியா? எங்க போற? படத்துக்கா? அடியே, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, மாமா அப்பா வாங்க போறேன். அதான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். அட பாவி மாமா, இந்த விஷயத்தை என் காதுக்கு சொல்லவே இல்லையே. என்ன நீ அதுக்குள்ளேயும் அப்பா வாங்க போறியா? ஐயோ மாமா, நான் உன்னதான் கட்டிக்கணும்னு நினைச்சேன். நீ என்னன்னா இப்படி சொல்ற? அடியே போதோண்டி, ஓவரா என் பொண்டாட்டிய வெறுப்பேத்தினது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போ. அப்புறமா அம்மா வந்த பிறகு வந்து பேசு. ஏமாமா இப்படி பயப்படுற? அடியே போடி, இவ வேற விவஸ்தை கெட்டவ, நேரங்காலம் தெரியாம. என்னதான் குறை சொல்லுவ? ஆமா, சீமையில் இல்லாத பொண்டாட்டி எவ அவன்னு பார்க்க வந்தேன். இப்பதானே தெரியுது. சரி மாமா, நான் வரேன். சரிடி. அடியே, ஏண்டி இவள பக்கத்துல வந்து மொரன்னு முறைக்கிற? யோ, மூச்சுக்கு முன்னு ஒரு தடவை அவ மாமா மாமாங்கிற. நீர் என்னன்னா போடி வாடிங்கிறீரு. என்னையா நடக்குறீங்க? ஏய், அவ ஒரு லூசு, அவ சின்ன பிள்ளை, சும்மா ஏதோ ஒரு இதுல பேசுறா, நீ வேற. யோ, அவ சின்ன பிள்ளையா? போறோம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. ஏய், அவ சின்ன பிள்ளை தானடி, என் தங்கச்சி வயசு இருக்கும். நீ என்ன கூறுகட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? அவ எப்பவுமே இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசுவா.
மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. உன்னை கண்டவுடன சும்மா சீண்டி விடுறதுக்காக வந்திருப்பா. அப்புறமா சாயங்காலம் அவகிட்ட பேசிப்பாரு, தெரியும். ம், இருக்கு உங்களுக்கு அப்புறமா. சரி வாங்க, நேரம் ஆயிட்டு. அத கொஞ்சம் கோவப்படாம தான் சொல்றது. ஆ, முதல்ல போயிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் இருக்கு, வாங்க போவோம். அடி பாவி, சும்மா கிடந்தவளை வந்து தூண்டி விட்டுட்டுல போறா. வரட்டும், அப்புறமா இருக்கு அவளுக்கு.